வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்றைக்கி மைதாவை வச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இனிப்பு போண்டா தாங்க செய்து காட்ட போகிறேன். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க, சட்டுன்னு செய்துடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சரி வாங்க, மைதா இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைதா இனிப்பு போண்டா செய்கிறதுக்கு நான் 200 கிராம் மைதா எடுத்துருக்கேங்க. மைதா எடுத்த அதே கப்பில் அரை கப்புக்கும் கொஞ்சம் கூடுதலாக சர்க்கரையை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 3/4 கப்பு வரையும் சர்க்கரையை எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 3 ஸ்பூனு ரவை, கொஞ்சமாக ஆப்ப சோடா, கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக ஏலக்காய் தூள். எல்லாத்தையும் முதல்ல கையை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். தண்ணியை அதிகமாக முதல்ல ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்குங்க. தேவைன்னா தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரையை அப்படியே போடலாம், ஆனால் சில நேரத்தில் சர்க்கரை கரையிறதுக்கு நேரம் ஆகுங்க. இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி போடும்போது மாவோட நல்லா சர்க்கரை மிக்ஸ் ஆகிடுங்க. இந்த பாருங்க, போண்டாக்கு போடுறதுக்கு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. எடுத்து எண்ணெயில் நம்ம இப்படி போடுறோம்னா நல்லா கெட்டியாக அப்படி நிற்கணுங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. தண்ணியாக கரைச்சோன்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிடுச்சிங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போண்டாவை போட ஆரம்பிக்கலாம். மைதா மாவில் போடுறோம் இல்லைங்களா, அதனால் உளுந்து மாவு ஒட்டுற மாதிரி தாங்க இதுவும் ஒட்டும். அதனால் உளுந்து வடைக்கு எப்படி நம்ம கையில் தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி போடுங்க. கையில் ஒட்டவே ஒட்டாது. இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. போண்டாயெல்லாம் ஒரு பக்கம் சேவக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் திருப்பி விடுவோம். இது சிம்பிளாக இருக்குங்க, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க, ஹையில் வச்சிடாதீங்க. ஏன்னா மேலே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் நமக்கு. போண்டா இப்போ 2 பக்கமும் நல்லா சேர்ந்துடுச்சிங்க. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்துருவோம். அப்படி உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் துருவலை கூட கொஞ்சம் மாவு கூட சேர்த்து பிசைஞ்சு கூட நீங்கள் போட்டிங்கன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மைதா ஸ்வீட் போண்டா ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா மேல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. நம்ம கெஜ்ரா இருக்குது இல்லைங்களா, டீ கடை கெஜ்ரா டேஸ்ட்டில் இருக்கும். இதில் நம்ம ரவை போட்டதால் தாங்க இந்த மாதிரி மேல் லேயர் நல்லா ஹார்டாக இருக்குது காரணம். பாருங்க, உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது, மேலே நல்லா ஹார்டாக இருக்குங்க. நான் செய்து காட்டின இந்த மெத்தட்லேயே நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.